புதுமைப்பித்தன் படத்தில் நகைச்சுவை கலைஞர் சந்திரபாபு அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்தும் போது இவர் நடிகர், புரட்சி நடிகர் என்று குறிப்பிடுவார். வசனம் கலைஞர்தான். வசனம் மட்டுமன்று, அந்த பட்டத்தையும் கொடுத்தது கலைஞர்தான். அதன் விவரத்தை இந்த பதிவில் பார்ப்போம். உரந்தை உலகப்பன் மணப்பாறையைச் சேர்ந்த வசந்தகலா நாடகமன்றத்தின் நிர்வாகி. கலைஞர், மக்கள் திலகம் ஆகிய இருவரையும் அழைத்து நாடகம் நடத்திட விரும்பி இருவருக்கும் முறைப்படி கடிதம் எழுதினார். இருவருமே தேதி கொடுத்தனர். 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அன்று நடந்த அவரது அரும்பு நாடகத்துக்கு தலைமை தாங்கியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். முன்னிலை வகித்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இது குறித்து வசந்தகலா நாடகமன்றம் நிர்வாகி உரந்தை உலகப்பன் கூறியதை பார்ப்போம். கலைஞரை எங்கள் நாடகம் ஒன்றிற்கு தலைமை வகிக்க கேட்டதுடன் எம்ஜிஆரையும் முன்னிலை வகித்திட கூட்டி வர கோரினேன். கலைஞரும் எம்ஜிஆரும் வருவதாக 3/4/1952 தகவல் கார்டில் வந்தது. 5/4/1952 திருச்சி தேவர் மன்றத்தில் கலைஞர் மு. கருணாநிதி தலைமையில் சினிமா நடிகர் எம். ஜி. ராமச்சந்திரன் முன்னிலையில் நாடகம் நடைபெறும் என்று அச்சிடப்பட்டு வெளியாகியது. எம்ஜிஆருக்கு ஒரு பட்டம் அளித்து நோட்டீஸில் போடுவோம், நாடக மேடையில் அறிவித்து விடலாம் என நினைத்து புரட்சி நடிகர் என வழங்கலாம் என்று முடிவு செய்தேன். எங்களது குழுவில் உள்ள ஒருவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, எம்ஜிஆர் என்ன புரட்சி பண்ணிவிட்டார், சினிமா நடிகர் என்றே போடுவோம் என்று தன் கருத்தை சொன்னார். நான் பிடிவாதமாக என் எண்ணத்தில் உறுதியாக இருந்தேன். ஆயிரக்கணக்கான நோட்டீஸ் அச்சிட்டு விநியோகம் செய்தோம். மேக்கப்பை கூட சரியாக கலைத்திடாமல் கலைஞருடன் காரிலேயே 5/4/1952 மாலையில் திருச்சி வந்து சேர்ந்தார் எம்ஜிஆர். நாடகம் தொடங்கி இடைவேளையில் கலைஞர் அவர்களை புரட்சி நடிகர் என எம்ஜிஆரை கௌரவித்து விட வேண்டுமென்று கூறினோம். அவரும் தனக்கே உரிய பாணியில் பேசும்போது, அன்பு 3 எழுத்து, பாசம் 3 எழுத்து, காதல் 3 எழுத்து, வெற்றி 3 எழுத்து, அந்த வெற்றியை நோக்கி நம்மையெல்லாம் அழைத்து செல்கின்ற அண்ணா 3 எழுத்து, திமுக 3 எழுத்து என்று சுமார் 33 எழுத்து வார்த்தைகளை வரிசைப்படுத்தி எம்ஜிஆர் என்ற 3 எழுத்துக்காரருக்கு புரட்சி நடிகர் என்ற பட்டத்தினை இந்த நாடக நிகழ்ச்சியின் வாயிலாக அறிமுகம் செய்கிறேன் என்றபோது பலத்த கைத்தட்டலுக்கிடையே எழுந்து நின்றார் எம்ஜிஆர். தூய கதராடை அணிந்து தங்க நிற மேனையுடைய எம்ஜிஆர் சிவந்த கரம் உயர்த்தி பேசிய பாணியும் உதிர்த்த வார்த்தைகளும் என்றைக்கும் எங்கள் நெஞ்சை விட்டு நீங்காத காட்சியாகும். புரட்சி நடிகராகவே என்னை கழகத்திற்கு அர்ப்பணித்துக் கொள்கிறேன். கதராடை அணிந்திருந்தாலும் பெரியார், அண்ணா கொள்கைகளுக்காக பாடுபடுவேன். கலைஞருடன் மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களின் மூலம் பழக்கம் ஏற்பட்ட பின் இருவரும் தீவிர நண்பர்களாகிவிட்டோம். அதனால் இயக்க கொள்கைகளில் தீவிர ஈடுபாடு வந்திருக்கிறது. என் உடலில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை அண்ணாவிற்காகவும் திமுகவிற்காகவும் கடைசி வரை உழைப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் என்று அன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பேசியதை உரந்தை உலகப்பன் நினைவு கூறுகிறார். தான் கண்ட இயக்கத்திற்கு அவர் தனது உள்ளத்தில் இருந்த உறுதிக்கு உருவம் கொடுத்திருப்பாரோ? அண்ணா திமுக என்கிற அவரது இயக்கத்தின் பெயர் நம்மை அப்படித்தானே சிந்திக்க வைக்கிறது.